வணக்கம். செல்வகுமாரின் இன்றைக்கு டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதி தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவை கொடுத்ததற்கு பிறகு அடுத்த மழைப்பொழிவு ஜனவரி 8ஆம் தேதி இரவுக்கு பிறகு 12ஆம் தேதி வரை 2 லிருந்து 4 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 2 நாள் தொடர் மழைப்பொழிவாக கூட இருக்கலாம். 4 நாள் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய ஜனவரி 9, 10, 11, 12ஆம் தேதிகள்ல. அதற்கு முன் நாம் எதிர்பார்த்த டிசம்பர் 31 மழை தொடங்கியது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் 2025 டிசம்பர் 31 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை, அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா கடலோரத்தில் உயரழுத்தம், கேரள கடலோரத்தில் வளிமண்டல சுழற்சி, அதாவது கேரள மத்திய கடலோரம் கொச்சியை ஒட்டிய கடலோர பகுதிகளில், மேலும் வங்கக்கடலில் கடந்த பல நாட்களாக நீடித்து கொண்டிருந்து வட்டமடித்து சுமத்ராவிற்கும் இலங்கைக்குமாக அலைந்து கொண்டு மீண்டும் இலங்கையை நோக்கி திரும்பி வந்து தற்பொழுது மழைப்பொழிவை 31ஆம் தேதி தொடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது போல் தொடங்க நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தலைஞாயிறு ஒன்றிய கடலோர பகுதிகளுக்கும் வேதாரண்ய ஒன்றிய கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகுது. பொழுது விடியும் நேரத்தில் முதல் மழை நாலுவேதபதி, புஷ்பவனம், பெரிய குத்தகை, தோப்புத்துறை மற்றும் அதற்கு வடக்கிற்குரிய வேட்டைக்காரன் இருப்பு, வெள்ளப்பள்ளம், வானவன், மகாதேவி போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கும். அதனைத் தொடர்ந்து வேதாரண்யத்தோட கோடியக்கரை முனை மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் தொடங்கும். அதே நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியிலையும் பிறகு மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலையும் தொடங்கும். அதே நேரத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம், கிள்ளை, முடசலோடை, பிச்சாவரம் பகுதிகளிலையும் அப்படியே படிப்படியாக அப்படியே சாமியார்பேட்டை, ஓட்டி, என்டி, கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து மரக்காணம் மற்றும் சதுரங்கப்பட்டினம், மாமல்லபுரம் பகுதிகளுக்கும் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள்ள சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டின் பரவலாகவும் மழைப்பொழிவை தொடங்கினோம். அதே நேரத்தில் நாளை அதிகாலை புதுக்கோட்டை, இன்றைக்கே புதுக்கோட்டை தொடங்கினோம். நாளை அதிகாலை புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, தேனி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் தொடங்கினோம். நாளை அதிகாலை காலை நேரங்களிலே ராமநாதபுரம், மதுரை மற்றும் திண்டுக்கல் கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, தூத்துக்குடி மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்டம், மதுரை, விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை தெரிகிறது நாளை அதிகாலை காலை நேரங்களிலே. அதற்கு பிறகு டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் தென்கடலோரத்தில் தொடங்கும் மழையும் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் படிப்படியாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கும். அதே வேளையில் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை தொடங்கும். திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிக்கும் ஒரு சில இடங்களில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களும், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் உள்பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலையும் மழை இருக்கும். பெரம்பலூரோட அரியலூருக்கு வாய்ப்பு கூடுதல், அரியலூரோட மயிலாடுதுறை வாய்ப்பு கூடுதல். அதுலேயும் கடலோரம் கனமழை. டெல்டாவின் கடலோரம், தென்கடலோரம் மிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. ஓரிரு இடங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இருக்கிறது. ஆக இந்த மழைப்பொழிவு 31 மற்றும் 1, 2 தேதிகளில் இருக்கும். 1, 2 தேதிகளில் தான் தெற்கையும் உள்ளேயும் இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம். இந்த மழை நிறைவடைந்த பிறகு, அதாவது இந்த நிகழ்வு நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுத்து பிறகு விலகி மீண்டும் அடுத்த சுற்று மழைப்பொழிவை தொடக்குவதற்கு வரக்கூடிய 8ஆம் தேதி நெருங்கி வரும்.
அதன் அடிப்படையில் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு 8ஆம் தேதி நள்ளிரவு 9ஆம் தேதி அதிகாலை தொடங்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பகுதி, அதற்கு முன்பே இலங்கை தொடங்கினோம். இலங்கைக்கென்று தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன், முன்னெச்சரிக்கையுடன் கூடிய அறிக்கை. 8ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 9ஆம் தேதி அதிகாலையில டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிக்கு அடுத்த மழைப்பொழிவு தொடங்கும் 9ஆம் தேதி அதிகாலை. பிறகு அந்த மழைப்பொழிவு படிப்படியாக ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்கும். அதே 9ஆம் தேதி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, உள்ளே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் உள்பகுதி, சிவகங்கை, மதுரை மற்றும் விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டத்திற்கும் திண்டுக்கலுக்கும் வரக்கூடிய 9ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை தொடக்கும். 9ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 10ஆம் தேதி அதிகாலை மேலும் மழை பரவலாகும். 10ஆம் தேதி மழை தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக அடுத்த மழை நிகழ்வு ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோரமும் கேரளாவிற்கும் கொடுக்கும். தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு, அதிலையும் குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய 8ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து 9, 10, 11, 12 ஆகிய 4 தினங்கள். ஆக 4 தினங்கள் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கும். இதுல 2 நாள் தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், தென் கடலோரத்திற்கும், டெல்டாவிற்கும் எந்த நேரத்திலையும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆக இந்த மழைக்கு பிறகு அடுத்தது 9, 8ஆம் தேதி நள்ளிரவு 9, 10, 11, 12. சரி, அந்த நிகழ்வும் தொடர்ந்து, அதாவது அந்த நிகழ்வு குமரிமுனை வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி விட்டோ அல்லது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் ஊடாக மேற்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்பி மேலும் ஒரு புதிய நிகழ்வோடு இணைந்து வரக்கூடிய 17ஆம் தேதி வாக்கில் திரும்பி வரும். அதாவது பொங்கலுக்கு ஒரு இடைவெளி கொடுப்பதற்கான வாய்ப்பு தெரிகிறது. பொங்கலுக்கு முன் மழை, பொங்கலுக்கு பிறகு மழை, பொங்கலில் இடைவெளி என்று தெரிகிறது. ஆனால் பொங்கலுக்கு முன் 12ஆம் தேதி வரை மழை இருக்கும். 9, 10, 11, 12 கனமழை வாய்ப்பு இருக்கிறது. 13, 14, 15 மழை வாய்ப்பு குறைவு. 16 அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடக்கும். 17 22ஆம் தேதி வரை இருக்கும். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு குடியரசு தினத்தை ஒட்டி 24, 25, 26 தேதிகளில். ஆக மழைப்பொழிவு ஜனவரி இறுதி வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 15 வரை இருக்கு. ஆக இலங்கைக்கென்று தனியான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இந்த மழைப்பொழிவு எதிர்பார்த்தது போல் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் டெல்டாவில், டெல்டா கடலோரம், கடலூர்லாம், பிறகு தென் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. நல்ல மழை வரக்கூடிய 3 நாட்களுக்கு அங்கங்கே கொடுக்க போகிறது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வு வலிமையானது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வரக்கூடிய இந்த 3 நாள் மழைப்பொழிவுக்கு பிறகு வரக்கூடிய ஜனவரி 9, 10, 11, 12 தேதி கனமழை பொழிவை, நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.